ஹலோ டிட்ஸ் அண்ட் டாஸின் 8வது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம செய்கிற எல்லா தொழிலையும், நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும், நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் லாபம் அடையணும், சக்ஸஸ் அடையணும், பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆஸ்பிரேஷனாகவும் இருக்குது. இதுக்காக நம்ம 2 காரியங்களை செய்கிறோம். நம்முடைய முயற்சி திருவினையாகணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம். கடுமையாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதை தவிர லாபம் அடைகிறதுக்காக நம்ம முன்னோர்கள் செய்த இன்னொரு முறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களை எங்கள் ஊர் நாசரேத்தில் குயின் ஸ்ட்ரீட்டுக்கு 1967க்கு உங்களை கொண்டு போகிறேன். குயின் ஸ்ட்ரீட்டில் எங்கள் தாத்தா வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தாவோட கூட தான் நானும் சின்ன பிள்ளைங்களில் வளர்ந்து வந்தேன். தாத்தா ஒரு ஹோல்சேல் நெல் வியாபாரி. 1967 தாத்தா முதிர் வயதுள்ளவராய் 85 வயதுள்ளவராய் காணப்பட்டார். நான் அவரோடு கூட ஒரு 4 வயது சிறுமியாக அவரோடு கூட வளர்ந்து வந்தேன். தாத்தா இறந்த பிறகும் பாட்டி ஒரு 17 வருஷங்கள் உயிரோடு இருந்தார்கள். பாட்டியும் மரித்த பின்புதான் தாத்தாவுடைய கால்பெட்டியை திறந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அங்கே தாத்தாவுடைய அனைத்து அக்கவுண்ட் லெட்ஜர் புக்குகளும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தாத்தா தன்னுடைய கை கொண்டு மஞ்சளால் தொட்டு ஒவ்வொரு லெட்ஜர் புக்கின் முதல் பக்கத்திலே ஒரு கிராஸ் வரைந்திருந்தார்கள். அதற்கு கீழே மஞ்சளை தொட்டு தமிழிலே லாபம் என்று எழுதியிருந்தார்கள். இது யூனிஃபார்மாக எல்லா லெட்ஜர் புக்குகளிலும் காணப்பட்டது. தாத்தா தன்னுடைய அழகான கையெழுத்துகளால் தன்னுடைய வாடிக்கையாளர்களின் அட்ரஸ்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை பார்க்கும் பொழுது தான் தாத்தாவுக்கு இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் இருந்தது என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. தாத்தாவுடைய வாடிக்கையாளர்கள் பலர் உடைய அட்ரஸ் புனலூர், கொல்லம், செங்கோடு என்று கேரளாவின் பார்டர் சைடுகளில் உள்ள ஊர்களாக இருந்தது. இந்த பக்கம் தஞ்சாவூரிலிருந்தும் பல வாடிக்கையாளர்களுடைய அட்ரஸ்கள் அதில் எழுதப்பட்டிருந்தன. நான் ஒரு 4 வயது சிறுமியாக இருந்த பொழுது தாத்தா வெளியூருக்கு வியாபாரத்துக்கு செல்வதில்லை. பெரியப்பாமார்கள் தான் வெளியூரில் சென்று வியாபாரத்தை கவனித்து கொள்வார்கள். தாத்தா ஆனாலும் முதிர் வயதுள்ளவராக இருந்த போதிலும் வீட்டிலே நெல் களஞ்சியம் காணப்படும். அந்த களஞ்சியத்திலிருந்து நெல்களை அளந்து மூட்டை கட்டும் பொழுது தாத்தா சூப்பர்வைஸ் செய்வதற்காக அங்கே சென்று நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு நானும் அங்கே நின்று கொண்டிருப்பேன். ஒருவர் சாக்கு மூட்டையை பிடித்து கொண்டிருப்பார், இன்னொருவர் மரக்கால் என்ற ஒரு அளவுகோலால் அளந்து நெல்லை நிரப்பி கொண்டிருப்பார். உங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாம் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மரக்கால் என்பது ஏறக்குறைய 6 கிலோ 400 கிராம் நிறையுள்ள ஒரு மெஷர்மெண்ட் சாதனம். அந்த மரக்காலிலே குமித்து நிறைத்து 12 மரக்கால்கள் கொண்டு ஒரு மூட்டையிலே அளந்து இடுவார்கள். அது ஏறக்குறைய 75 கிலோ. இதை ஒரு மூட்டை என்று நாம் சாதாரணமாக சொல்லலாம். எங்கள் பக்கங்களிலே இதை அரை கோட்டை என்று சொல்வார்கள். ஸோ 2 மூட்டைகள் சேர்ந்ததை ஒரு கோட்டை என்று சொல்வார்கள். அது 24 மரக்கால். தவறாக சொல்வதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு தெரிந்ததை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸிலே தெரியப்படுத்துங்கள். அளக்கும் பொழுது தாத்தா நின்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் 6 கிலோ 400 கிராமை தூக்கி எடுத்து அந்த சாக்கிலே போடும் பொழுது கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் குறைவாக எடுத்து அளந்து விட்டுவிட்டால் வாடிக்கையாளர்களிடமிருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் தாத்தா அங்கே நின்று கொண்டு நன்றாக அழ என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்காகவே தாத்தா அந்த ப்ராசஸை சூப்பர்வைஸ் செய்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது இதையெல்லாம் அளக்கும் பொழுது அந்த அளந்து இடுகிறவர் முதல் மரக்காலை சாக்கிலே போடும் பொழுது அவர் மட்டும் இல்லை, தாத்தா சொல்வார், எல்லாரும் சத்தமாக லாபம் என்று சொல்லி அவர் அதை மூட்டையிலே அந்த மரக்கால் நெல்லை கொட்டுவார். அதன் பின்பு 2, 3, 4 என்றெல்லாம் அவர் அளக்கிறவர் சொல்லி கொண்டிருப்பார். எல்லாரும் அங்கே அளக்கிறவர் இருப்பார், அதை பிடித்து கொண்டிருக்கிறவர் இருப்பார். அளந்து முடிந்த சாக்குகளை தைப்பதற்காக 2 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். தைத்து முடித்த மூட்டையை
தூக்கி கொண்டு வண்டியில் ஏற்றுவதற்காக 2 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். அனைவரும் சேர்ந்து லாபம் என்று சத்தமாக சொல்ல வேண்டும் என்று தாத்தா வற்புறுத்துவார்கள். என்னையும் லாபம் என்று சொல்வார்கள். நானும் லாபம் என்று சத்தமாக சொல்லுவேன். 4 வயது இருக்கும் பொழுதே எனக்கு லாபம் 2, 3 என்று 12 வரை எண்ண தெரியும். முதலாவதாக நான் 1வது வகுப்பில் சென்ற பொழுது எல்லா டீச்சர் 1, 2, 3 என்று கற்பிக்கும் பொழுது நான் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன். இது தவறு, லாபம் 2, 3 என்று தான் சொல்ல வேண்டும், அதுதான் கரெக்ட் என்று அவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ டீச்சர் என் மனதை நோகடிக்காமல் என்னை தனியாக வைத்து அது வீட்டில் நெல் அளக்கும்போது மாத்திரம் லாபம் 2, 3 என்று சொல்ல வேண்டும், கணக்கு கிளாஸிலே இதை 1, 2, 3 தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு அன்பாக படிப்பித்தார்கள். எதற்காக ஒவ்வொரு மூட்டையும் அளக்கும் பொழுது முதலாவதாக எல்லாரும் சேர்ந்து லாபம் என்று சொல்ல வேண்டும் என்று தாத்தா வற்புறுத்தினார்கள் என்பதை பல சமயங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் நான் ஒரு யூத ரப்பையுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் படிக்கும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் தாத்தா ஏன் நம்மை லாபம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அது மிட்லர் ரபே என்று சொல்லக்கூடிய ஒரு ரபைகள். இவர் 18th செஞ்சுரி எண்டிலிருந்து 19th செஞ்சுரி பிகினிங் வரை பெலரூஸ் என்ற நாட்டிலே வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய குருகுலம், அதனை யூத பாஷையிலே யஷிவா என்று சொல்வார்கள், அதிலே நிறைய மாணாக்கர்கள், சிஷ்யர்கள், அதை ஹசிடிசம் என்று சொல்வார்கள். இந்த ஹசிடும் நிறைய பேர் அவருக்கு அடியிலே படித்து கொண்டிருந்தார்கள். இந்த மிட்லர் ரபை ஒரு ஃபன் லவ்விங் ரபை. எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பண்டிகைகள் வருகின்றதோ, அதாவது ரோஸ் ஹோஷன் அவர்களுடைய வருட பிறப்பு, சுக்கா அவர்களுடைய கூடார பண்டிகை, சிம்கத்தோரா அவர்களுடைய வருடாந்திர டோரா படிப்பின் எண்டிலே வரக்கூடிய ஜீவல், இவைகள் எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை வைத்து ஒரு விளையாட்டு நடத்துவார். மாணாக்கர்களிலே 2 குழுவினர்கள் இருந்தார்கள். ஒரு குழுவினர் நன்றாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எல்லாம் வைத்து பஜன் பாடுவதிலே வல்லவர்கள். மற்றொரு குரூப்பினர் குதிரையின் மேலிருந்து சாகச விளையாட்டு காண்பிப்பதிலே வல்லவர்கள். இந்த குதிரையிலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து சாகசம் காட்டி கொண்டிருப்பார்கள். அவர்களை சுற்றி சுற்றி இந்த பஜன் பாடுகிறவர்கள் பாட்டு பாடுவார்கள். இதை இந்த மிட்லர் ரபை தன்னுடைய பால்கனியிலிருந்து ரசித்து பார்த்து கொண்டிருப்பார். எல்லா பண்டிகை நாட்களிலும் மாணவர்களுக்காக அவர் நடத்துகிற ஒரு கேளிக்கை விருந்து. இப்படி இருக்க ஒரு நாள் திருநாளும் இல்லை பெருநாளும் இல்லை, கேளிக்கை விளையாட்டுகள் செய்ய வேண்டும் என்று அழைப்பு அனுப்பியிருந்தார். எல்லாருக்கும் முதலில் ஒரு திகைப்பு, என்ன இன்று ஒன்றும் விசேஷ நாள் இல்லையே, குரு நம்மை எதற்காக அழைத்தார் என்று தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் செய்து கொண்டாலும், திடீரென அவர்களுக்கு கிடைத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால் அவர்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எல்லாம் கேதர் ஆகிவிட்டார். மிட்லர் ரபையருடைய மகன் நோக்கும் ரபையும் அவருடைய சிஷ்ய பிள்ளைகளில் ஒரு விளையாட்டும் தொடங்கியது. கொஞ்சம் பேர் குதிரையில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள், கொஞ்சம் பேர் அவர்களை சுற்றி சுற்றி பஜன் பாடிக்கொண்டிருந்தார்கள். குதிரையில் அமர்ந்திருந்தவர்கள் குதித்து குதித்து சாகசம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் நம்முடைய மிட்லர் ரபையின் மகன் நோக்கும் ரபை. திடீரென கூட்டத்தில் ஒரு சலசலப்பு, யாரோ கீழே விழுந்து விட்டார்கள் என்பதை ரபை கண்டார்கள். கூட்டத்தில் இருந்தவர்கள் சத்தம் உண்டாக்கினார்கள். நோக்கும் கீழே விழுந்து விட்டார், சீரியஸாக இருக்கிறார் என்று அவரை தூக்கி கொண்டு ஓடினார்கள், சத்தம் போட்டுக்கொண்டே ஓடினார்கள். இதை ரபையும் கேட்டார். சக மாணவர்கள் எல்லாரும் அதிர்ச்சியில் நிறுத்தினார்கள். அப்பொழுது மிட்லர் ரபை தன்னுடைய கையை காட்டி விளையாட்டை தொடருங்கள் என்பது போல் காட்டினார். அவர்களும் தொடர்ந்து சாகசங்களையும் விளையாட்டுகளையும் காண்பித்து கொண்டிருந்தார்கள். ரப்பையும் அதே இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். மகனை தூக்கி கொண்டு ஒரு சிலர் ரூம்குள் கொண்டு போனார்கள். ஆனால் அசையாமல் ரபை அவர்கள் அதே இடத்தில் நின்று விளையாட்டை ரசித்து கொண்டே இருந்தார். சிறிது நேரம் சென்ற பின்பு விளையாட்டை நிறுத்தும்படியாக கட்டளையிட்டார். எல்லாம் நிறுத்தினார்கள். அவருடைய முகம் இறுகி போனது. படபட என்று தன்னுடைய
அறைக்குள் சென்றார். டாக்டர் ரூமிலே அவரை பார்த்து கொண்டிருந்தார். மாணாக்கர்கள் வெளியே வெயிட் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரப்பே, நம்ம எதிர்பார்த்தது போல ஒரு பயங்கரமான விபத்து இது இல்லை. அவனுக்கு கான்சியஸ் வந்துவிட்டது. இப்பொழுது டாக்டரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். சற்று நேரத்தில் டாக்டரே வந்து சொன்னார், தங்களுடைய மகனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு சின்ன ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு டாக்டர் சென்று விட்டார். மாணாக்கர்கள் எல்லாரும் தங்கள் குருவை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கினார்கள். குருவே, தங்களுடைய மகன் கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அவருக்கு தன்னறிவும் இல்லை. எல்லாரும் பயங்கர சீரியஸான இன்ஜுரி என்று பயந்து தங்களிடம் கீழே இருந்தே கதறி சொன்னார்கள். ஆனால் நீங்களோ அசையாமல் அதே இடத்திலே நின்று விளையாட்டை கண்டினியூ செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொன்னீர்களே, அது ஏன் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரபை அவர்கள் சொன்னார்கள், மாணாக்கர்களே, நீங்கள் கேட்குற கேள்வியே தவறு. முதல் ஹேண்ட், நீங்கள் என்னோடு கேட்க வேண்டிய கேள்வி இது இல்லை. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எது என்றால், குருவே, இன்று எந்த விசேஷ தினமும் இல்லை, பண்டிகையும் இல்லை, ஏன் எங்களை விளையாடுவதற்காக அழைத்தீர்கள் என்றல்லவா நீங்கள் முதலில் என்னிடம் கேட்டிருக்க வேண்டும் என்று கேட்டார். ஆமாம் குருவே என்று சொன்னார்கள். உடனே அவர் தன்னுடைய உத்தரவையும் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். நேற்றைய தினத்திலே வானலோகத்தின் நியாயஸ்தலத்திலே என்னுடைய மகனுக்கு விரோதமாக மிகவும் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. நான் எவ்வளவாக முறையிட்டாலும் வாக்குவாதம் மிகவும் கடுமையாக அவனுக்கு விரோதமாக இருந்தது. அடுத்த நாள், அதாவது இன்று அவனுடைய தீர்ப்பு நாள். இந்த நாளிலே அவன் வாக்குவாதத்தின் கடுமை எவ்வளவாக இருந்ததென்றால் அவனுடைய தீர்ப்பும் மிகவும் கடுமையாக அவனுக்கு எதிராக இருக்கும். வானலோகத்தின் தீர்ப்பு என்பதை அந்த வாக்குவாதங்களிலிருந்து நான் கண்டுகொண்டேன். கடுமையான தீர்ப்பிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக பிரார்த்தித்தேன். உங்கள் அனைவரையும் அழைத்தேன். நீங்களும் என்னுடைய மகனுமாக சேர்ந்து எல்லாரும் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தீர்கள். அந்த ஜாய் என் மகனுக்கு விரோதமான கடுமையான தீர்ப்பை தணித்தது. அவன் குதிரையிலிருந்து மாத்திரம் கீழே விழும்படியாக செய்தது. அதன் பிறகும் நான் உங்களை ஆர்ப்பரித்து கொண்டே இருக்க செய்தேன். உங்களின் ஆர்ப்பரிப்பும் உங்களின் மகிழ்ச்சியும் உங்களுடைய ஜாயும் அவன் தன்னறிவில்லாமல் இருந்த அவனுடைய அந்த தீர்ப்பை இன்னும் மீண்டும் தணித்தது. அவனுக்கு சுயநினைவு வந்தது. இப்பொழுது அவனுக்கு மீதம் இருக்கிற தண்டனை ஒரு சிறிய ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான். அதை அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். இன்னும் சிறிது நாட்களில் அவன் சுகம் பெற்று விடுவான் என்று சொன்னார்கள். ஜாய் டெம்பர்ட் த பேட் டிக்ரீஸ் அகெயின்ஸ்ட் மை சன், அப்படி என்று சொன்னார்கள். இதை நான் வாசிக்கும் பொழுது தாத்தா ஏன் லாபம் என்று முதலாவதாக எல்லாரையும் ஆர்ப்பரிக்க சொன்னார்கள் என்பது எனக்கு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. ஒருவேளை தன்னுடைய பிஸ்னஸ் எல்லா விதத்திலும் லாபமடைய வேண்டும் என்று நிச்சயமாக தாத்தா பிரார்த்தித்திருப்பார்கள். அதுக்கும் மேலாக ஒருவேளை கடவுளுடைய சித்தம் அவர் நஷ்டம் அடைய வேண்டும் என்று இருக்குமானால் கூட அங்கே தானும் தன்னுடைய பணியாளர்களும் தன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து லாபம் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த சத்தத்தினால் தாத்தாக்கு நியமிக்கப்படுகிற நஷ்டம் கூட ஒருவேளை லாபமாக மாறுமோ என்ற ஒரு நம்பிக்கையில்தான் அவர் லாபம் என்று எல்லாரையும் ஒரு சப்தமிட வைத்திருக்கிறார். அதை தாத்தா மட்டும்தான் செய்தாரா என்றால் இல்லை. இதை பல இடங்களிலும் பல வீடுகளிலும் பல முறைகளிலும் நாம் முந்தைய ஜெனரேஷன்ஸிலே பயன்படுத்தியிருக்கிறதை காணலாம். நானே பார்த்திருக்கிறேன். எங்கள் வயலிலே முதலாவது நாற்றை நடும் பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிற நிலத்தை உழுத பணியாளர்கள் ஆண்கள் எல்லாரும் லாபம் என்று சொல்வார்கள். பெண்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் குலையிடுவார்கள். அதாவது என்று ஒரு சத்தம் உண்டாக்கி ஆரவாரிப்பார்கள். ஸ்டார்டிங் ஆஃப் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு ஜாயஸ் ப்ரொக்ளமேஷன் செய்வது நம்முடைய மரபில் இருந்தது. இதை இன்றைய தலைமுறையில் நம்முடைய பகுத்தறிவின் காரணமாகவோ இதை ஒரு மூட நம்பிக்கை என்றோ நாம் இப்பொழுது இதை
அதிகமாக கடைபிடிப்பதில் தமிழர்கள் யூதர்கள் 2 பேருமே உலகத்தின் பழமையான ட்ரைப்ஸ். ஜாய் வில் டேம்பர் த பேட் ஹெவன்லி டிகிரீஸ் அப்படிங்கிறது தமிழர்கள் யூதர்கள் 2 பேரிடம் இருக்கிற ஒரு பேரலலை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கோவர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.